அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் செங்கோட்டையனெல்லாம் நினச்சா எனக்கு அப்படியே பாவமாக இருக்குது. என் வயசுலலாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 20, 25, 26 வயசுலலாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி எவ்வளோ பெரிய லெஜெண்டு, எவ்வளோ பெரிய ஆளுமை. நமக்கு விமர்சனம் 1000 இருக்குது தலைவர்கள் மேலே, அதை நம்ம அப்புறம் பேசுவோம், இன்னொரு வீடியோவில் பேசுவோம். அதிமுகன்ற ஒரு கட்சியினுடைய எவ்வளோ பெரிய தளபதியாக இருந்தவர், எம்ஜிஆர் கூட பயணித்தவர், 55 முறை தளபதி, தலைவர், வருங்கால முதல்வருங்கிறாரு. வெக்கமா இல்லையா? இதெல்லாம் ஒரு அரசியல் தெரியாத அந்த குழந்தைங்க பேசுனா நம்ம ஏற்றுக்கலாம். நீங்கள்லாம் என்ன நம்ம சொல்கிறது? சரி, அது அப்புறம் இன்னும் நிறைய போடலாம். எனக்கு என்னென்னா, ஒரு நிமிஷம் தான் நேரம் ஒதுக்குனேன். அந்த ஒரு நிமிஷத்தில் வீடியோ முடிக்கலான்னு பார்த்தா இது 3.5 நிமிஷம் ஆகி போச்சு. இப்போ எனக்கு இது 3.5 நிமிஷம் நேரம் விரையும். இவனுங்களெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு நம்ம களத்தில் எங்கள் ஐயா பின்னாடி இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் படிச்சுட்டு பார்த்துட்டு அவங்க கூட இருந்த, அவங்க கூட பயணித்த ஆட்கள் கூடலாம் பயணித்த களத்தில் நின்று இன்றைக்கி அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஐயா சொன்ன மாதிரி உன்னையெல்லாம் அடித்து அம்மனமாக ஓட விட்டா 5 நாள் யோசிப்பான்டா இன்ஸ்பெக்டர் என் மேலே கேஸ் போடன்னு ஒரு வீடியோவில் பேசியிருப்பார். நான் அதை ஒரிஜினலாக சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அப்புறம் இன்னும் நான் பேச ஆரம்பிச்சேன்னா நிறைய பேசுவேன். தம்பி, யாரை பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத யோசித்து மண்டையில் கொஞ்சம் மாடியில் கொஞ்சம் மூளை இருந்தால் யோசித்து பேசணும். ஆனால் திருமாவளவனையோ அல்லது இந்த இடதுசாரி சிந்தனை கொண்ட சமூக விடுதலைக்காக போராடிய தலைவர்களை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஒரு மயரையும் பிடுங்கலை. நீங்கள் ஒரு மயரையும் பிடுங்க போகிறதும் இல்லை, பிடுங்கவும் முடியாது. உனக்கு பதில் சொல்கிறதுக்கு எதுக்குடா தம்பி திருமாவளவன் வரணும்? ஏடா அபிராவணன் களத்தில் இருக்கிறேன் 10 வருஷமா, புரியுதா? என்னைய மாதிரி பல போராளிகளை உருவாக்கி விட்டுட்டு போய்க்கிறாங்க எங்கள் பின்னாடி இருக்கிறவங்க. வேறு ரெண்டு விதம் நடுவில் இருக்கிறது. கொஞ்சம் உங்களெல்லாம் இன்டலெக்சுவலாக அடிக்கணும், படிச்சுட்டு கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக அணுகணும்னு சொல்லி பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை இந்த சைடில் இருக்கிற 2 பேர் வேலையும் காட்ட தெரியும் எங்களுக்கு, காட்ட முடியாமல்ல. அந்தளவுக்கு நீ ஒர்த்து இல்லை, பார்த்துக்க. இன்னொரு தடவைலாம் வீடியோ போட மாட்டேன். உடனே இவர் ஒன்றே வீடியோ போடுறாருங்க, ஸ்டூடியோவில் உட்காந்துட்டு வீடியோ போடுறாரு. என்ன சின்ன பையன்? டேய், அட்ரஸ்ஸு கமெண்ட்டு கீழே வா, கமெண்ட்டு டிஎம்க்கு வா, அட்ரஸும் ஃபோன் நம்பரும் அனுப்பி வைக்கிறேன். எங்கள் ஐயா சொன்ன மாதிரி அவர் சொன்னதெல்லாம் பேசலாம், அதுக்கு தனியாக வழக்கு விடுவோம். வேணாம், பார்த்துக்கங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அநீதிக்கு எதிரானவன் அபிராவணன். நன்றி, வணக்கம்.